ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஷீட் பேஜ் நம்பர் 42 தான் பார்க்க போகிறோம். புதிய சொற்களை உருவாக்குக. அப்போ குதிரையில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்துக்கள்லாம் இருக்குது இல்லையா? இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம இப்போ வார்த்தைகளை வந்து உருவாக்க போகிறோம். இது என்னது? முட்டை, மூ இட் டை, முட்டை. இங்கே எங்கே இருக்குன்னு தேடலாமா? மூ இட் டை, முட்டை. இப்போ நீங்கள் இங்கே எழுதி பார்த்துட்டு இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கே எல்லாம் எழுதி பாருங்கள். முட்டை, முட்டைன்னு 5 times 6 times வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். சரியா? அடுத்து பாருங்கள், இது என்ன இருக்குது? ஆமை, மை, ஆமை. நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லிவிட்டு நான் மேம் வந்து எழுதலை. நீங்கள் இங்கே ஃபுல்லாக ஆமை ஆமைன்னு எழுதுங்க. இங்கே பண்ணலாமா? மை, ஆமை. அடுத்து பாருங்கள், இது பேர் என்னது? மீன் பிடிக்கல உதவும் இல்லையா? வலை, நெட்டு. லை, வலை. இங்கே ஃபுல்லாக எழுதி பாருங்கள். நம்ம மேலே போய் குறிச்சிட்டு வரலாம். லை, வலை. அடுத்து பை, ஓர் எழுத்து மொழின்னு சொல்லுவாங்க. பை, பைன்னு என்னது? பேக். அடுத்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா இசைக்கருவி, வீணை. ரொம்ப பழமையான இசைக்கருவி. வீணை, வீணை. என்ன பண்ணணும்? இங்கே ஃபுல்லாக எழுதி பார்க்கணும் 5 times. அடுத்து பாருங்கள், குதிரை. அதுக்கு முன்னாடி நம்ம வீடை போய் இங்கே குறிச்சிட்டு வந்துடலாம். வீணை, 3 சுழி நை, வீணை. அடுத்து பார்த்தீங்கன்னா குதிரை. ரை, குதிரை. ஓகேவா? குதிரையை வந்து அழகாக நீங்களும் இங்கெல்லாம் எழுதி பாருங்கள் 5 times. எழுதி பார்க்குறது மட்டும் இல்லாமல் குதிரை எங்கே இருக்குது? கு எங்கே இருக்குது? ரை, குதிரை. முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய செல்ஃபோன் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, வேஸ்ட்டாக என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இங்கெல்லாம் வந்து கலர் அடிங்க. எல்லா பிக்சருக்குமே வந்து கலர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அழகாக வந்து கலர் அடிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.